யாரையும் நம்பி நம்முடைய வாழ்க்கையோ நம்முடைய பொறுப்பையோ நம்ம கொடுத்துடவே கூடாது. பாருங்க, இன்னைக்கு 43 வயதான ஒரு சகோதரி 43 இயர்ஸ் 43 வருடம் திருமணம் அவங்களுக்கு நடக்கலை. அப்போ அவங்க எங்கிட்ட ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணும்போது இவ்வளவு காலம் உங்களுக்கு லேட் ஆகிறதுக்கு என்ன காரணம், ஏன் உங்களுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னும் போது அவங்க ஒரு பெரிய ஒரு காரியத்தை சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அப்படின்னா அவங்க ஒரு திருச்சபைக்கு போயிட்டு இருந்தாங்க. அந்த திருச்சபையில் புதிதாக ஒரு மனிதர் ரட்சிக்கப்பட்டு வருகிறார். அந்த மனுஷனுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா 30 வயசு, இவங்களுக்கு அந்த டைம் 28 வயசு. அப்போ அந்த 30 வயதான அந்த மனுஷன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மகளுக்கு 28 வயசு. அப்போ ஓரளவு வரனெல்லாம் வந்துட்டு இருக்குது. இவருக்காக வெயிட் பண்ணி 2 இயர்ஸ் 30 வயதாயிடுச்சு. இந்த 30 வயதாகும் போது, இல்லை எனக்கு ரொம்ப வீட்டில் ப்ரெஷர் பண்ணுறாங்க, எங்கள் அம்மாங்க அப்பா 2 பேருமே ரொம்ப வயசாயிட்டாங்க, அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அந்த பையன் என்ன சொல்கிறான், இல்லை நான் வீட்டில் பேசிகிட்டு இருக்கிறேன், இல்லை நான் வீட்டில் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்படியே சொல்லி 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 இந்த பிள்ளையை எத்தனை வயசு வரைக்கும் உட்கார வச்சிட்டாச்சுன்னா, கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் 7 வருஷம் 7 இயர்ஸ், இது நடந்த சம்பவத்தை சொல்றேன். 7 வருஷம் அந்த பிள்ளைய வெயிட் பண்ண வச்சுட்டு 7வது வருஷத்துல இந்த மனுஷனுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு. இப்போ கவர்மெண்ட் வேலை கிடைச்ச உடனே அவங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உனக்கு கவர்மெண்ட் வேலை இருக்குது, நீ ஒரு கவர்மெண்ட்ல உள்ள ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும்ல அப்படின்ற வார்த்தையா அவன் மனசோட வச்சிருந்தா பரவாயில்ல. இந்த பிள்ளை இடத்துல சொல்றேன், எங்க அம்மா அப்பா இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டியதானேன்னு சொல்றாங்க, ஆனாலும் நான் உன்னை விட மாட்டேன். சரி, அப்படின்னா உங்க அம்மாட்ட சொல்லி கல்யாணம் பண்ண வேண்டியதானே, அது பண்ண மாட்டேன். அப்போ நம்பிக்கை கொடுத்து கொடுத்து நான் பண்றேன், நான் பார்த்துக்கிறேன், நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு திருப்பி பிரிவினை வந்துச்சு. இவன் 7 வருஷம் வெயிட் பண்ணி அவன் பாட்டுக்கு திருப்பி போய், இல்லை எங்கள் அம்மா அப்பா சொல்கிற பேச்சை என்னால் தட்ட முடியலை, சாரி நான் இந்த மாதிரி ஒன்றை ஏமாற்றிட்டேன், இத்தனை வருஷம் எனக்காக நீ வெயிட் பண்ண, என்னால் ஒன்றுமே பண்ண முடியலைன்னு சொல்லி அந்த மனுஷன் விட்டுட்டாரு. இந்த சகோதரிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 42 வயசு ஆயிடுச்சு. அதுக்குள்ள அப்பா இறந்துட்டாங்க, அம்மாவும் இறந்துட்டாங்க. எப்படி இருக்கும் பாருங்களேன், எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இன்னொருத்தருடைய கையில கொடுத்துட்டு நம்ம எப்பவுமே சும்மா இருக்கவே கூடாது.